தக்காளி தோட்டத்தில் காகங்களை விரட்டவும் கண் திருஷ்டியில் இருந்து தப்பவும் விவசாயி ஒருவர் சன்னி லியோன் படத்தை வயலில் வைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். வயல்காடுகளில் சோளக்காட்டு பொம்மைகளை வைத்து போரடித்து போன விவசாயி புதிய முயற்சியாக நடிகை சன்னி லியோனின் படத்தை வைத்து கர்நாடகாவையே திரும்பி பார்க்க வைத்துள்ளார். சிக்கபல்லாப்பூர் மாவட்டம் ஷிட்லகட்டாவின் ஹண்டிகனாலா கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி தீபக் தனது நிலத்தில் தக்காளி பயிரிட்டுள்ளார். செடிகள் செழிப்பாக வளரவே எங்கே ஊர் கண்பட்டு விடுமோ என்று பயந்த தீபக் என்ன செய்யலாம் என தீவிரமாக யோசித்த போதுதான் அவருக்கு இந்த ஞானோதயம் பிறந்துள்ளது. பறவைகளும் வரக்கூடாது, கண் திருஷ்டியும் படக்கூடாது. தக்காளிகளுக்கு பாதுகாப்பாக பளிச்சென தெரியும் வகையில் சன்னி லியோனை நிறுத்தியுள்ளார். கூடவே ரட்சிதாராமும் பாதுகாப்பிற்கு உள்ளார். சொன்னால் நம்ப மாட்டீர்கள், தீபக் நினைத்ததை போலவே தக்காளி விளைச்சல் அமோகமாக உள்ளது. ஒரு பெட்டி 5000 ரூபாய் வரை விலை போகிறது. சன்னி லியோன் காவல் காத்த தக்காளி என்றால் சும்மாவா? ஜோரம் போயிருச்சுடா, நீ போட்ட 10 தான் போக மாட்டேங்குது என்ற அரசு பட வடிவேலு காமெடியை போல் சன்னி லியோனால் கண்திருஷ்டி போய்விட்டது. காக்காவும் வரவில்லை. ஆனால் காக்கா கூட்டம் போல் மொய்க்கும் அந்த ஊர் ஆண்களைத்தான் அங்கிருந்து எப்படி விரட்டுவது என தெரியாமல் விழிபிதுங்கி உள்ளாராம் அந்த விவசாயி. இதே போலத்தான் ஆந்திர மாநிலம் கோனசீமா பகுதியில் இறைச்சி கடையை மொய்த்துக் கொண்டிருந்த காக்கா கூட்டத்தால் கடுப்பான இறைச்சி கடைக்காரர் ஒரு காகத்தை பிடித்து கட்டி போட்டு விட்டார். அவ்வளவுதான், நூற்றுக்கணக்கான காகங்கள் அந்த ஒற்றை காகத்திற்காக களமிறங்கிவிட்டன. இப்படி தினம் தினம் காகங்களை விரட்ட புது புது யுக்திகளாக கண்டுபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் அடுத்து எந்த ஐடியாவை அவிழ்த்துவிட போகிறார்களோ என்று திக்கென உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.